அழுக்கு பத்திரத்தில் கொண்டு வந்து போட சொன்னேன். இதை யார் கொண்டு வந்து போடுவா? கொஞ்சோண்டு சாதம் இருந்தால் எடுத்து வேற இடத்துல போட்டு எடுத்து போடணும். கலையில் எதில் வச்சு நான் சாதம் வடிக்கிறது? வேலை செய்யணும்னா முக்காலாம் அழுகுதுங்கம்மா. இதுங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டில் போயிட்டு என்னதான் வேலை செய்ய போதுன்னு தெரியல. முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தா முதல் ஃபோன் நம்பர்லாம் மாற்றிடணும், இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம தான் கழுவி ஊற்றுவாங்க. வேலை செஞ்ச பொண்ணுங்க பார்த்து வச்சிருக்குன்னு. இந்த சாமான் இருக்கிற சோப்பு எங்கே வச்சேன்? இங்கே தான் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. எங்கே போச்சு தெரியலையே. எலிகள் இழுத்துன்னு வச்சேன். ஒரு நார் வச்சா இருக்க மாட்டேது, ஒரு சோப்பு வச்சா இருக்க மாட்டேங்குது. இந்த எலிகளுக்கு தின்றதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? ஜோ உள்ள வர போயிட்டு வரணுமா? பசங்க கொண்டு கொடுக்கலாம். கூப்பிட்டா உடனே வரக்கூடாது ஆளுங்களா? அவங்க காதில் ஃபோனை மாட்டி உட்காந்துப்பாங்களே. கூப்பிட்டு பார்ப்போம். எந்திரிக்க முடியல. ஏடி வாணி, வாணி. ஏம்மா, இந்த வீட்டில் நான் மட்டும்தான் குழந்தையா? இன்னொருத்தி ஒருத்தி இருக்கிறாள். அவள் பேச உனக்கு வாயில வரவே வராதா? என்ன மட்டும் தான் பக்கத்தில் கூப்பிட்டுனே இருக்கியா நீ? எப்பா பாரு வாணி 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 வாணின்னு. ஏடி சாமான் தொலைக்கிறதுக்கு சோப்பு வச்சிருந்தா காணடி. உள்ள ஒரு செல்ஃபில் ஒரு சோப்பு வச்சுக்க மாதிரி எத்தனை வாத? ஏன் சாமான் தொலைக்கிற சோப்பு கூட உங்களால் பத்திரமா வைக்க முடியாதா? பத்திரமா எங்கள் பீரோவில் தான் எத்தனை நான் வைக்கணும். இங்கே கழுவிட்டு இங்கே தான் வச்சுட்டு போனால் எலி எத்திக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த பிஸ்கெட் பேர எலி எத்தனை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இந்த ஊர் எலிங்க பற்றி உனக்கு தெரியாதா? சாமான் தொலைக்கிற சோப்பு நார் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டு முடியாதுங்க. எங்கன்னா வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டு எலி தூக்கின்னு போயிடுச்சு சொல்கிறீங்களா? எலி எத்திக்கின்னு போயிடுச்சுன்னா எலி மேலே சும்மா பழி போடுறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு விரோதம் இல்லை. இப்போ ரொம்ப நேரம் உட்கார முடியாது, மழை வர மாதிரி இருக்குது. சீக்கிரம் சோப்பு எடுத்து இந்த 4 சாமான் தொலைக்கிறதுக்கு 4 மணி நேரம் உட்காந்துப்பீங்க. சரி, நீ தொலைக்கி கழுவி வச்சுட்டு சீக்கிரமா வந்து சரிண்ணா அம்மா உள்ள போட்டோமா? ஐயோ சாமான் நான் தொலைக்க மாட்டேப்பா. வாய் முடியும் போய் சோப்பு தரலாம். ஒரு நிமிஷத்துல நானே வாய் கொடுத்து மாட்டி இருப்பேன். ஏண்டி வரும்போது அப்படியே தேங்காய் நேரம் இருக்கும் பாரு. அப்படிக்கா இந்த தென்னை மரத்தையே போட்டு வச்சுக்க மாதிரி எத்தனை சாமான் வரத்துக்கு இரும்பு நேரம் இருந்தது இழுத்திங்க போயிடுச்சது. இந்த எல்லிங்கிறதான் இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் இந்த கறி குடலுக்குலாம் அடுப்பு சாம்பல் போட்டு நல்லா தேய்ச்சின்னு வச்சுக்க. நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிடும். ஆமாம், தேங்காய் நேரம் போட்டு இந்த சாம்பல் போட்டு தேய்க்கலாம். பல்ல 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 பல்லன்னு மின்னும். இது இங்கே தான் இருக்குதா? ஏக்கா என்னக்கா பண்ற? வந்துட்டல எங்க இருந்தாலும் மாப்பா முடிச்சுன்னு வந்துருவாமா பின்னாடியே. என்னக்கா சத்தத்தையே காணா? தெரியாம தான் கேட்குறேன். கிணத்துல என்ன பண்ணுவாங்க? பாத்திரம் கழுவி நிற்கியா? உனக்கு மட்டும் எங்க இருந்து தான் பாத்திரம் வருமா? எப்போ பார்த்தாலும் சாமான் தொலைக்கினே இருக்கிற. காலையில் சாமான் தொலைக்கிற, மத்தியானம் சாமான் தொலைக்கிற, சாயங்காலத்து தொலைக்கிற, நைட்டு தூங்கும் போது தொலைக்கணும் கணக்கு. உனக்கு நம்ம உங்க வீட்டில் வந்து எல்லா வேலையும் மாமியார் செஞ்சு வச்சிருவாங்க. எனக்கு அப்படியா? இங்கே எல்லா வேலையும் நல்லா செய்யணும். பத்ததுக்கு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, இவங்க வீட்டுக்காரே, நானே, என் பசங்க 2, மொத்தம் 6 பேர் இருக்கும். 6 பேருக்கு சாமான் வராதா? ஏன் உனக்கு 2 பொம்பளை பசங்க வச்சுக்கிறியா? அதுக்கு தொலைக்க சொல்ல வேண்டியதானே? காலத்துக்கு நீ எவ்வளோ செஞ்சுருப்பியா? ஆமா, என் வீட்டு பசங்க தானே அப்படி சொன்ன ஒன்றா செஞ்சிருங்க. சாமான் தொலைக்கிறதுக்கு சோப்பு எத்தனை சொன்னேன். இன்னும் ஆளுக்கான 1/2 மணி நேரம் உட்காந்து இருக்கீங்க. ஏன் சாமான் தொலைக்கிட்டு இப்படி ஓரமாக வச்சுட்டு போகிறதானே கண் தெரியல? எதுக்கு எத்தனை வீட்டுக்கு வச்சா? அப்படி தண்ணி வச்சுட்டு போனேன். சோப்பு எங்க நார் என் காணா இழுத்துக்கு போயிட்டு மொத்தப்பியா? அது இங்கே வந்து அட்டகாசம் பண்ணி இருக்குங்களா? ஏன் உங்க வீட்டுக்கு வந்ததுங்களா? ஆமா, எங்க வீட்டுக்கு வந்து சதீஷோட சாக்ஸ் எல்லாம் கச்சி பிச்சு போட்டு போயிருக்குதுங்க. இப்பதான் புதுசா வாங்குது ஸ்கூல் திறக்கும் போது. எல்லாத்தையும் கச்சி கிழிச்சுதுங்க. புதுசா இன்னொன்று வாங்கணும். ஏன் வாங்கும் போது 2 செட்டை வாங்க வேண்டியதானே? நீங்க எடுத்து போன காசு பேக் வாங்குறது, ஷூ வாங்குறதுக்கு, லஞ்ச் பேக் வாங்குறதுக்கு, வாட்டர் கேன் வாங்குறது, டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு அப்படி இப்படியே செலவாய் போச்சு. ஒரு சாக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வாங்க முடியல. இதுங்க சதீஷோட சாக்ஸ் கிட்ட எடுத்துன்னு வந்து அந்த நாத்து அடிக்கும். அதை எப்படி பல்லு கட்சியில் போட்டதுன்னு தெரியல தெரியல. ஏண்டி சாக்ஸ் அவ்வளோ மோசமா இருக்குது? ஆமா, துவைக்கிறதுக்கு எடுத்தோன்னு வச்சுக்கேன் நாத்தை தாங்க முடியல. ஏண்டி அதுக்கு தான் 2-3 செட்டு வச்சிருக்கணும். மாற்றி மாற்றி போட்டு விடணும். ஒரு நாளைக்கு ஒரு செட்டுன்னு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு சாக்ஸ் தான் போட்டு விடுறியா உனக்கு? ஆமாக்கா, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி எங்கள் மாமியார் தோச்சு போட்டுருதா. அது எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தோச்சு போட்டு அது எப்போ காஞ்சி எப்போ திரும்ப போட்டு போவான்? அதில் கூட காஞ்சிட்டு தானே. என்ன இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தாண்டி ஆகும். ஒரு 2 செட்டு 3 செட்டு வாங்கி போடு சாக்ஸா. எது முக்கியமாக வாங்கணும் அதெல்லாம் வாங்காத. தேவையில்லாதான் வாங்கி அடிக்க வீட்டில். கடைக்கு போகும்போது தான் வாங்கி வைக்கணும். ஏண்டி கடைக்கு போனால் எனக்கு கூட அந்த பூஜை சாமான் தேய்க்கிற பவுடர்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுவி. ஏன் மொத்தமாக வாங்கி வச்சுருப்பேன் பேக்கெட்டில் காலி ஆச்சா? ஆமாம், காலி ஆச்சு. தேய்ச்சி காலி பண்ணிட்டுங்க. பசங்க காலி பண்ணிட்டேன். ஒரு நாள் பூஜை சாமான் தொலைக்க சொன்ன கொள்ள 1 கிலோ மாவு காலி. அச்சோ, 1 கிலோ மாவு காலியா? நல்லா பல 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 பலன்னு தொலைக்கிறாங்கன்னா அந்த தொலைக்கி தேய்ச்சி காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் பசங்க வேலை வைக்கிறதே கிடையாது. வேலை வைக்காத அப்புறம் பசங்க வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்லி திஞ்சிடுவா. வேலை வச்சா இந்த மாதிரி வேலை பண்ணா எப்படி? அது பசங்களை குறை சொல்றதே ஒரு வேலையை வச்சு திஞ்சிடுவா. சரி, நான் போயிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து வந்து வைக்கணும். ஏண்டியா 4 மணிக்கு 5 மணிக்கு தண்ணி பிடிச்சி வந்து வைக்க மாட்டியா? போது போய் தான் குடத்துக்கு சுற்றின்னு வரியா? 4 மணிக்கு 5 மணிக்கு தண்ணி பிடிச்சி வந்து வைக்கிறதுக்கு நான் வீட்டில் உட்காந்து இருக்கிறேன். வேலை வெட்டி இல்லாம நானே இப்போ தான் வந்தேன். வீட்டுக்கு காய்கறிலாம் வித்துட்டு வந்த உடனே போய் நிற்கிறேன். ஆமா, பொழுது போய் எதுக்கு தண்ணி பிடிக்க கூட சொல்றாங்க தெரியல. நம்ம அம்மா அப்படியே சொல்லுவாங்க, பொழுது போயில குழந்தை போவாதீங்க, கிணத்தண்ண போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏன் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஆற்றுல அந்த மாதிரி ஓடுற இடத்துல தண்ணியெல்லாம் பிடிப்பாங்க. பொழுது போய் அங்கே போனோம்னா தண்ணியில் கிளீன் அடிச்சுன்னு போயிட்டோம்னா யாருக்கும் தெரியாது. இருட்டில் வந்து நம்ம போனால் நம்மளே சரி இருக்கு அதுக்குள்ள விழுந்துருவோம். இப்பெல்லாம் நம்ம வீட்டு வாசலே குழா இருக்கு. எத்தனை மணிக்கு போய் தண்ணி பிடிச்சா என்ன வழிக்கு உந்த குழா உள்ள? நீலாம் சொல்ற பற்றி கேட்க மாட்டேன். எப்படியே போ. ஏக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணுக்கா. நான் இருப்பேன். நைட்டுக்கு இட்லி மட்டும் கொஞ்சம் சுட்டு கொடுத்துருக்கா. என்ன சொன்னேன்? ஐயோ, இதுக்கு வயசாகி போச்சு போதுக்கா. அது கூட கேட்கலையா? எனக்கு இட்லி மட்டும் கொஞ்சம் ஊற்றி சுட்டு கொடுத்துரு. சட்னி நான் வச்சுக்கிறேன். மரியாதையே ஓடி போயிடு. என் வீட்டு வேலையை என்னால் செய்ய முடியல. நானே கஷ்டப்பட்டு உட்காந்து பொறுமையாக செஞ்சுருக்கேன். வேலையா திமுறை உனக்கு? ஐயா, கூட போகிற தங்கச்சிக்காக ஒரு இட்லி கூட தர மாட்டியா? அடிப்பாய், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இல்லையாடியே? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இல்லையா? காலையிலேருந்து 5 வகை சாதம் செஞ்சேன். அப்புறம் வந்து வடை சுட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாயாசம் வச்சேன். எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன். இப்போ வந்து இப்போ இட்லி ஊற்றி தரணுமா? நான் சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டலடி. எதுவுமே செய்ய மாட்டேன் தங்கச்சிக்காகன்னு சொல்றியா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு புள்ள தச்சு போடுறது பூ முடிக்கிறதுக்காக தானே சாதனம் செஞ்சு எடுத்துன்னு போனா. அதெல்லாம் செஞ்சு கொடுத்ததால உனக்கு புண்ணியம் தான் வரும். உன்னை பாவம்லாம் ஒன்றும் வந்துடாது. புண்ணியம் தாண்டி வரும். நான் ஒன்றும் அதை பற்றி எதுவும் சொல்லலை.
இங்க இவ்வளவு சாமான் இருக்குது என்னக்கா இவ்வளவு சமையல் செஞ்சிய கூட மாட வந்து உனக்கு சாமான் கிமா தொலைக்கி தட்டுமா எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா இதெல்லாம் உனக்கு கேட்டியா பத்தாவதுக்கு வந்து இட்லி ஊத்தி கொடுங்க சொல்றேன் என்ன திமிரு இருக்கா உங்களுக்கு பேசாம கும்பிருந்துருக்கலாமா சரி சரி ரொம்ப கத்தாத நானே வந்து ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு நைட்டு வேணா சொல்லாமா இல்ல மாவு கடையில இருந்து வாங்கி தோசை கீசை ஊத்தி ரெண்டு கொடுத்துட்டு சாப்பிடலாமா அப்படின்னு பாத்துனேன் வந்துட்டா சின்ன வயசுல இப்ப வரைக்கும் என்ன வேலை வாங்குறதே நீ குறியா இருக்கிற ஐயோ வாய மூட மாட்டேங்கிற இதுவே உன் நாத்தனாருக்கு நீ வேலை செஞ்சிருப்பல இப்ப என் நாத்தனாருக்கு வேலை செஞ்சதுனால சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சிருக்க ஏன்னா என் நாத்தனார் வேற இல்ல உன் நாத்தனார் வேற இல்ல இப்படிதான் வேலை செய்யுதுங்க நான் எப்பவுமே அஞ்ச மாட்டேன் ஆனா ஓவரா வேலை வாங்குற பத்தியா அதுன்னு கோவமா வந்து எனக்கு நான் காலையில இருந்து நம்மளுக்காக வேலை செஞ்சாலே நைட்டுக்கு ஒரு இட்லி தோசை கீசை ஊத்தி எடுத்து வந்து கொடுத்துருந்தா சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம் சொல்லிட்டு நீ சுத்தி வந்து இருக்க இது ஒரு பழப்பு உனக்கு அதுக்கு தான் அக்காக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாது சொல்லிட்டு இட்லி மட்டும் ஊத்தி கொடு நான் வந்து சட்னி அரைச்சிக்கலாம் சொன்னேன் நீ தான் ஆடுற சும்மாவே இந்த பிறகு ஒழுங்கு மாதிரி ஓடி போயிடு சரி விடு என் மாமியா கிட்ட சொன்னா ஊத்தி வைக்க போகுது இது பெரிய வேலை மாதிரி ஆடுவேன் உங்க மாமியார் கிட்ட சொல்ல அவங்க செஞ்சு வச்சிருவாங்க நீ நான் செய்ய போறேன் என்னைக்கு உடம்பு போனே வீட்டு வேலை செஞ்சிருக்கேன் நீ ஆமா ஆமா நாங்க வீட்டு வேலை செய்யதில்லை நீங்க தான் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க ஏன் வாயா உன் வீட்டு வந்து சாமான் தலை கொடுக்குறேன் உனக்கு துணி வச்சு கொடுக்குறேன் உங்க வீட்டு வாசலாம் பேக்கி வைக்க எல்லாரும் நான் செஞ்சிடறேன் நீ அப்படியே சுத்திங்களா சரி போனா போதே சரி ஏதோ ஒரு வியாபாரம் பண்றேன் காய்கறி வியாபாரம் பண்றேன் சொல்லிட்டு கொஞ்சம் கூட மாட்டேன் உதவி செய்யலாம் பார்த்தா மொத்தத்தை நம்ம தலையில கட்டிட்டு போகுது ஓட்டில முதல்ல இங்க இருந்து கொந்தளிக்கிறீங்கம்மா அதுதான் சொல்றேன் கொஞ்சம் பாவம் பார்த்தா வச்சுக்கேன் ஏறி தலையில ஏறி உட்காந்துக்குங்க இங்க ஒருத்தர் சாமான் தரக்க சோப்பு எடுத்துனா சொன்னேன் எவ்வளவு நேரம் சே பேசாம நம்மளே பேத்துன்னு வரலாம் ஏமா சாமான் தரக்க சோப்பு இல்லம்மா சாமான் தரக்க பவுடர் தான் இருந்துச்சு சோப்பு இல்லையா வாடகை வச்சிருந்தேடியா இந்தாங்கம்மா பவுடர் தான் இருந்துச்சு சரி கூட ஏதோ ஒன்று தொலைக்கிற மாதிரி எந்த எந்த கொசுவா கிடைக்குது லேசா அப்படி தூரம் போட்டக்கூடாது எங்க தான் இந்த கொசு படம் எடுத்துன்னு வரும் தெரியல கொசு வச்சு எத்தனை சொல்லமா ஏமா வேணாம் 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 அதுக்கு 2 மணி நேரம் நம்ம தொலைக்கிட்டு உள்ள ஓடிடலாம் கூட போடுற அப்படி இந்தாங்கம்மா மகன் என்ன பண்றா அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வேலை பத்தி பேசினிருக்காமா சரி நீ என்ன பண்றேன்னு வச்சுக்கேன் கடைக்கு போயிட்டு பொட்டு கடலையும் பச்சை மிளகா மட்டும் வாங்கிட்டு மாவு இருக்கு இட்லினா தோசை ஊத்திட்ட சட்னி அரைச்சி வச்சுக்கலாம் சரி 2 பொருள் மட்டும் தானே ஆமா உனக்கு முதல்ல முட்டை வேணாம் சொன்னேன் முட்டை வேணாந்தியா இல்லம்மா சரி ஒரு 6 முட்டை வேணாந்துரு சரிம்மா காசுங்க சமையல் ரூம்ல கடுகு டப்பால போட்டு வச்சுக்கோங்க 100 ரூபாய்க்கு பத்துக்கோ இம்மா எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கம்மா எதுக்கு 10 ரூபாய் கொடுக்க அம்மா உங்களுக்காக ஹெல்ப் வேலை நிறைய செய்யறேன் கடைக்கு போயிட்டு வரேன் ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா 2 ரூபாய் வேணா எடுத்துக்கோ 10 ரூபாய் தர முடியாது இம்மா 2 ரூபாய்க்கு என்னமா வரும் 2 ரூபாய்க்கு 1 ரூபாய் சாப்பிட்டு 2 வரும் பாரு ஐயோ 1 ரூபாய் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி நான் சின்ன குழந்தையம்மா நானே வேற என்ன வாங்க போறேன் மருந்து கூட வாங்க போறேம்மா ஆமா நான் கூட வாங்கணும்னு நினைச்சேன் எனக்கு கூட ஒன்று சேர்த்து வாங்கினேன் காசு இருக்குல்லங்க உங்களுக்கு கூட வேணுமா ஆமாண்டி இலைகளே எங்கேயாவது மருதாணி செடி இருந்துச்சுன்னா பச்சனை வந்து அரைச்சி வச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு 2 மாசம் 3 மாசம் கையில இருக்கும் எங்க நம்ம ஊர்ல ஒரு மருதாணி செடியை கூட காணும் எல்லாத்தையும் வெட்டி போட்டுருக்காங்க என்ன பண்றது கையில வந்து அப்படியே வச்சோன்னு இருக்குது அந்த கொண்டாந்து வாங்கி வா வச்சா ஒரு 2 நாளைக்கு இருக்கும் 3 நாள் காணாம போயிடும் சாமான் துணி வச்சுக்கலாம் வாங்கினாரு மருந்தாக்க வீட்டில் தான் பார்க்கணும் மருதாணி செடி இலையை பறிச்சு அரைச்சி நல்லா ஒட்ட அரைச்சி வச்சேன்னா நல்லா 3 மாசம் நல்லா பச்சை பச்சைன்னு புட்டு பசுக்கு ரெட் கலர்ல மருதாணி கை ஃபுல்லா வைக்கிறோம் நாளைக்கு காலையில போய் சீனா போடுறான் மோனிகா மோனிகா பாட்டை பத்தியா ஏமா கொசுவா சுத்தி வந்து இருக்குது பயமா இருக்குது சிக்கன் குனியா அதெல்லாம் வந்துருமோ அதுக்கு தான் போது போய் சாமான் தொலைக்க கூடாது 4 மணிக்கு தொலைக்கிட்டு ஓடி போயிருக்கணும் உள்ள கடவுளே மடமடம் தொலைக்கிட்டு உள்ள ஓடினோம் 4 சாமான் தானே கழுவிட்டு போலான்னு பார்த்தா மாட்டிக்கணுமே இந்த தம்பி நீங்க சொன்ன மாதிரியே 2 நாள்ல பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன் பாத்தீங்களா பக்காவா ஆமாண்ணே நல்லா சூப்பரா அடிச்சு கொடுத்துருக்கீங்க நான் கூட மழையும் கிழியமா இருக்குது வானெல்லாம் மூடி இருக்குது எப்படிதான் இவங்க வேலையை முடிக்க போறாங்களோ என்னமோ ஏதோன்னு பார்த்துட்டு இருந்தேன் சூப்பரா முடிச்சு கொடுத்துருக்கீங்க தம்பி அண்ணன் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் அந்த வாக்கு நிறைவேற்றுற வரைக்கும் தூங்க கூட மாட்டேன் இன்னைக்கு என்ன தெரியுமா என் தங்கச்சிக்கு பூ முடிக்கிறாங்க ஃபங்க்ஷன் சீம் அந்த மாதிரி ஒரு சின்னதாக 5வது மாதம் அதுக்கு கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போயிருக்காங்க என் ஒய்ஃபு என் குழந்தைங்க எங்கள் அம்மா எல்லாருமே போயிருக்காங்க அது கூட போகாமல் இந்த வேலை தான் முக்கியம் சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்து தான் இங்கேருந்து போனோன்னு முடித்தேன் அப்படிங்களாண்ணே ஆமாப்பா முதல்ல நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா மற்றதெல்லாம் அப்புறமா தான் அதுக்காக கூட பிறந்த தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு கூட போகாமையா வேலை செய்வாங்க தம்பி நீ என்னை நம்பி இந்த வேலை கொடுத்துட்டேன் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறது என்னோட பொறுப்பு இல்லையா இந்த வீடு வந்து நான் வாடகை தானே விட போகிறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஊரில் 5 வீடு இருக்குது நான் அந்த 5 வீடுமே வாடகை விட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்களா தம்பி அப்போ நீங்கள் வரலையே இந்த வீட்டுக்கு இல்லைண்ணே இது புதுசாக கல்யாணம் ஆன தம்பிங்க 2 பேர் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க பொழுது ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வீடு கேட்டாங்க ஊருக்கு புதுசுனா எங்களுக்கு வேறையா வீடு கிட்ட இங்கே எதுவுமே கிடைக்கல கொஞ்சம் வீடு விடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க சரி பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது எல்லாம் ஜோடியாக வேறு இருக்குதா அதுக்கு தான் நம்ம இந்த வீடு ரெடி பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டு நான் பெயிண்ட் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து வீடு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே பூட்டியே இருந்துச்சு பூச்சி கிச்சியமாக இருக்கும் அதை வந்து பெயிண்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும்ல புது வீடு மாதிரி ஆமாப்பா நாளைக்கே வந்துருவாங்க வீடு பால் காய்ச்சிங்க சரி அப்புறம் என்ன இவ்வளோ வேகமாக வேலையை முடிக்கிறீங்க உங்க கூட வேலை செய்யறதுக்கு 2 பேரை தான் வச்சிருக்கீங்க பரவாயில்ல அவங்க உங்க கூட சேர்ந்து நல்ல வேகமாக தான் வேலை செய்கிறாங்க வேலை விஷயத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் இப்போ வந்து 500 600 உங்களுக்கு சம்பளம் பேசியிருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அதுக்காகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க நம்ம வேகமாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா அண்ணன் வந்து நாளைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படிங்களா ஆமாம் கொடுக்குற சம்பளம் மட்டும்தான் வேகமாக வேலை செய்யுன்னு சொன்னால் எங்கன்னா பொறுப்பாக வேலை செய்வாங்களா நமக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்குன்றதுனால தான் பொறுப்பாக வேகமாக வேலை செய்வாங்க சரிண்ணா இந்தாங்கண்ணே காசு கொடுப்பா வேற ஏதாவது ஆர்டர் இருந்தால் கூட சொல்லுங்க முடிச்சு கொடுத்துறேன் நல்லா நான் சொன்ன டைமுக்கு நானும் சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் எனக்கு 5 வீட்டுக்கு சொன்ன பத்தியா அந்த வீட்டுக்கு நீங்களே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருங்க எப்போ வந்து அடிக்கிறீங்க ஏதுன்னு சொல்லிடுங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருவேன் அப்படியாப்பா இந்த மழை காலன்றதுனால எனக்கு வேற எதுவுமே ஆர்டர் கிடையாது நீ இப்போ சொன்னா கூட நான் முடிச்சிடுவேன்
எத்தனை நாள் முடிக்கணும் ஏது முடிக்கணும் கரெக்டாக சொல்லிவிடு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலையை ஆரம்பிச்சிடறேன். சூப்பர்ண்ணே. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தானே ஆள் இல்லாமல் நானும் சுற்றி வந்து ஊருக்குள்ள நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தால் கூட வந்து வேலையை முடிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க வேலை விஷயத்தில். நம்ம இந்த வேலை தான் செய்யறதுக்குன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யறதுக்கு மூக்கால் அளவு இல்லாமல் நம்மளால எவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு அது சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும்ல. வீடுன்றது அவங்களோட கனவு. அதை நம்ம அழகாக அமைச்சு தரணும். சரி நான் இந்தாங்க காசு கொடுப்பேன். இதில் என்னப்பா 6000 ரூபாய் இருக்குது, 5000 ரூபாய் தானே பேசியிருந்தா எக்ஸ்ட்ரா வந்துச்சு பாருங்க. 1000 ரூபாய் காசு இந்தாங்க, 1000 எடுத்துக்கோங்க. இல்லைண்ணா இருக்கட்டும், நான் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ பேசின காசு கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா காசுலாம் வேணாம். இல்லைண்ணே இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ வேகமாக இவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. நிறைய பெயிண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, இவ்வளோ கரெக்டாக அழகாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களை பாராட்டி நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாதா? பரவாயில்லப்பா, சந்தோஷம். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்களா? ஏன் நீங்கள் இல்லை இப்போ உங்க கூட வேலை செய்யறவங்களுக்குலாம் ஒரு காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு சொன்னீங்களா? இந்த காசு வந்து எடுத்து கொடுங்க. எதுக்கு உங்க கை காசு போட்டு எடுத்து கொடுக்குறீங்க? சரிப்பா. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சம்பளம் வர வேண்டியது இருக்குது. அந்த சம்பளம் வந்து இருக்குது, அதை வாங்கி வாடகை காசுலாம் வாங்கி அப்படி தான் போயிட்டு அடிக்கணும். நான் எப்போ உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன். சொல்கிறேன், அந்த 5 வீடியோ போயிட்டு வச்சு கொடுத்துருங்க. சரிப்பா. மழை காலம் ஆச்சு, நம்மளுக்கு வேலையே கிடைக்காது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிச்சுங்க. என்ன பரவாயில்ல, தெய்வம் மாதிரி நீ வந்திருக்கேன். என்ன தெய்வம்லாம் சொல்லாதீங்கண்ணா, நீங்கள் உழைக்கிறீங்க, நான் சம்பளம் தர போகிறேன். நான் உங்களுக்கு சும்மா கஷ்டப்படுறேன். சரிப்பா, உங்களுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பணும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. சரிங்கண்ணா, பார்த்து போய்டுவாங்க. வரேன்ப்பா. நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து 100 ரூபாய் கொடுப்பேன்னா இந்த வாட்டி 200 ரூபாய் கொடுத்து ஸ்வீட்டு மிச்சர் பழம்லாம் வீட்டுக்கு வாங்கி கொடுத்து அனுப்பலாம். பாவம் அவங்க வீட்லேயும் குழந்தைங்களாம் இருக்குதுல்ல. இன்னைக்கு நம்ம பேசல நல்லா சாப்பிட்டோம். மனுஷன் இவருக்கு காசு எடுத்து பாருன்னு பார்த்தா கூட வேலை செய்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மனுஷன்லாம் பார்க்க அபூர்வம் தான் கூட. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தான் வானத்துலேருந்து மழை கூட வருது பிள்ளைது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கடவுள் நல்லா வச்சுக்கணும். பெயிண்ட் அடிச்சோன்னா வீடு புது வீடு மாதிரி ஆயிப்போச்சே. அண்ணன் வந்து நல்ல கை தேர்ந்த கலைஞர் தான் போல இருக்கு. 10 நிமிஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. கடுப்பாகுது. ஆமாம் கீதா, என் நாத்தனார் கூட நாங்கள் பூ முடிக்கிறதுக்கு போனோம். அப்போ கூட எங்களுக்கு வந்து இந்த மாதிரியே மரியாதை தான் கிடைச்சது. எப்போ போனோம் எங்களுக்கு சொல்லவே இல்லை. எங்க யாருக்குமே சொல்லல. நானே எங்கள் வீட்டுக்காரங்க பசங்க மட்டும் தான் போனோம். என் மாமியார் தான் எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்குதா. ஏன் பண்ணடா எங்கள் வீட்டில் சொன்னால் நாங்களும் வந்துருக்கோம்ல. நம்ம வந்தா அவள் எத்தனை போகிற சாப்பிட நம்மளே சாப்பிடுவோம் சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்க மாட்டா. வந்துட்டியா நீயா? என் வீடு அடங்க மாட்டியா? ஏன் நீ வீடு அடங்க வேண்டியது தானே? எதுக்கு ரோட்டில் வந்து உட்காந்துக்கா? ஏடி நான் என் வீட்டு வாசல் தண்டி உட்காந்துருக்கேன். இது உன் வீட்டு வாசலா? ரோடு. சரி விடு வா உட்கார் வா. அதை பேசுற ஆள் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தேன். சொல்லு. வீட்டில் சோறு ஆக்கிற வேலை எதுவும் இல்லையா? உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிங்க. ராதிகா நாத்தனார் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்ததே இது புளி சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் வந்து என்ன சாதம் அது மாங்காய் சாதம் எல்லாமே இருக்குதுலையா. அப்புறம் எங்கே சோறாக்கத்தை ஏண்டியா தேங்காய் சாதம் நேரம் கெட்டு போயிட்டு இருக்க முடியா? அப்படியே சொல்கிறேன். தேங்காய் சாதம் நைட்டு நல்லா இருக்காது. சுச்சோ அதுங்களே காலையில் 10 மணிக்கோ 11 மணிக்கோ செஞ்சது. இந்நேரம் வரைக்கும் எப்படி நல்லா இருக்கும்? அதை நம்பி தானே நான் சோறாக்காம உட்காந்துக்கேன். ஓ சரியா போச்சு. இன்னைக்கு நைட்டுக்கு பட்டினி தான் போல எல்லாரும். ஐயோ நான் கூட அந்த தேங்காய் சாதத்தை நம்பி தானே இருக்கிறேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? தேங்காய் போட்டால் எந்த பொருளும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் தெரியாதா? அது நம்ம மதியம் சாப்பிடும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. 3 மணிக்கெல்லாமே. மணி 7 8 ஆகுது. இது வரைக்கும் நல்லா இருக்குமா? கொஞ்சோண்டு புளி சாதம் புதினா சாதம் இருக்கு. அது 10 மணி தெரியல. ஒரு மாவு பாக்கெட் வாங்கி தோசைக்கு ஊற்றி வேண்டியதான். ஊருக்குள்ள மாவு பாக்கெட்டு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கேன், எல்லாரும் பட்டினி தான் கிடக்கணும். ஆமா 30 ரூபா 35 ரூபா விற்கிது ஒரு மாவு பாக்கெட்டு. வாங்கணுமா இட்லி தோசை வந்து ஒரு 10 13 வருது. அதுக்கு 2 வச்சு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துறோம். இல்லைன்னு வச்சுக்க அரிசி ஊற வச்சுக்கின்னு உளுந்து ஊற வச்சுக்கின்னு அதை அரைச்சிக்கின்னு இப்பா பெரிய தொல்லை. இந்த மாவு பாக்கெட் வந்ததுலேருந்து சுத்தமாக மாவு அரைக்கிறதே கிடையாது வீட்டில். ஆமா அந்த மாவு வேற அரைச்சி வச்சு அதை பொங்கி ஊற்றி கிடக்கும். எக்ஸ்ட்ரா மாவு புளிச்சு போயிடும். பெரிய தொல்லை. இப்போ நமக்கு தேவையான அளவு மாவு வாங்கணுமா யூஸ் பண்ணணுமா அந்த கவர்த்தி கடாசணுமா அதோட முடிச்சு வேலை. ஏன்னா மாவு அரைக்கிறேன்னு இத்தனை குண்டா அத்தை கழுவணும் இத்த கழுவணும் அம்மியை கழுவு கிரைண்டர் கழுவு எப்போ பெரிய தொல்லை. ஏண்டி அரிசி மாவுல மட்டும் தான் இட்லிலாம் வருமா? இந்த கோதுமை மாவுல இந்த மைதா மாவுல அதெல்லாம் இட்லிலாம் வராதா? ஏன் வருமா? யார் வராதுன்னு சொன்னது உனக்கு? ஆனா அந்த கோதுமை மாவு கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு கேழ்வரகு மாவு அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டு சொல்றாங்க இட்லி. நான் பாத்துருக்கேன். என்ன இருந்தாலும் அரிசி மாவு இட்லி மாதிரி இருக்காது. வாய் வேற நம்ம இந்த இதெல்லாம் சாப்பிடணும் போல தோணுது. ஏன் அங்கிருந்து வடை எடுத்துன்னு வந்து என்ன பண்ண? அதோடய என் மாமியார் வந்து சாம்பார் வச்சிருந்தது. அந்த வடையை தூக்கி அந்த சாம்பாரில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம். நைட்டு கதை தொட்டு சாப்பிடுறது. சாம்பார் வடையா? சாம்பார் வடையோ மோர் வடையோ எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவோம் நாங்கள். இந்த மாதிரி தினம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஊர்ல இருந்து நடந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு ஒரு நிச்சயமோ ஒரு கல்யாணமோ வீடு இருக்கிற அப்புறம் சீமந்தம் காது குத்து ஃபங்க்ஷன் எதனா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துனே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் சோறாக்க வேண்டிய வேலையே இருக்காது. என்ன பண்ணுறது? நம்ம வந்த வரோம். நம்ம ஊர்லேயே கொஞ்சோண்டு வீடு தான் இருக்குது. ஒரு 365 வீடு ஒரு 500 வீடு அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். தினமும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இங்கே வந்து 100 150 தான் இருக்குது. அதுங்களும் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. ஒரு சிலதுங்க நம்மளை கூப்பிடாமே சொல்லாம கொள்ளாமே திருடுதனமாக போய் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஓடி வந்துடுங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி. யார் சொல்றா இவ? உன்னதான் சொல்றேன். உன்னாத்தினருக்கு பூ முடிக்கும் போது ஒன்றுமே சொல்லாம கொள்ளாம தானே போயிட்டு வந்தேன். அது திடீர்னு என் மாமியார் ஃபோன் பண்ணி வாங்கடி இந்த மாதிரி பூ முடிக்க போறோம் எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லி கூப்பிட்டுச்சு. சரி நம்மளே ஓசில சாப்பிட்டு கூப்பிடுறாங்க. உங்களை வேற எங்க கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு போயிட்டு வந்துட்டேன். இது பண்ணார நமக்கு தெரிஞ்ச கதை தானே. ஆமா இந்த மாதிரி தாராள பிரபு. என் வீட்டு ஃபங்க்ஷன்னா உங்ககிட்ட சொல்லி நான் கூப்பிட்டதே கிடையாதா? நான் மட்டும் 10 விதமா போயிட்டு வந்துருக்கேன். நீ எப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாங்களா? அடிப்பாவி. என் அண்ணன் கல்யாணம் நடந்தது. அப்ப எல்லாரும் நான் 3 நாளைக்கு முன்னாடியே எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வரல. அதுவா அது 2 வருஷம் ஆகுது. நேற்று நம்ம கூட்டிட்டு போன மாதிரி பேசுறேன். உங்களுக்கு அப்பா மாசம் கல்யாணம் வச்சிருப்பாங்களா? கல்யாணம் எப்போ அப்பதான் கூட்டிட்டு போக முடியும். நான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு
குழந்தை பிறக்கிறதுக்கு பூ முடிச்சிருப்பாங்க, சீமந்தம் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பிறந்த நாள் நடந்திருக்கும், அப்புறம் காது குத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு நீ கூப்பிடவே இல்லையா? திருத்தனமா போயிட்டு வந்துட்டல. நல்லா சொன்னப்போ அதெல்லாம் நடக்காத நான் உங்களுக்கு கூப்பிட்டு போறதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு. ஏன் கீதா? அதுதான் நடக்குது. முதல்ல குழந்தை பிறக்கணும்ல. அச்சோ, குழந்தை பிறகு என்ன உங்களுக்கு? ரெண்டு பேரும் வந்து லைஃப் நல்லா செட்டில் ஆயிட்ட பிறகு தான் குழந்தை பெற்றுப்பாங்களா. அது வரைக்கும் குழந்தை வேணா தள்ளி போட்டு வச்சிருக்காங்க. உனக்கே 7 கழுது வயசாகுது. எப்படி இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு உன்னோட வயசு அதிகமாக தான் இருக்கும். இன்னும் என்ன தள்ளி போட்டுருக்காங்க? கல்யாணம் லேட்டாக தானே ஆச்சு. அதெல்லாம் எங்க உங்களுக்கு புரியுது? சொந்தமா வீடு வாங்கணுமா, இல்லைன்னா இடமா வாங்கி வீடு கட்டணுமா, அதுக்கப்புறம் கார் வாங்கணுமா, அப்புறம் நகை நெட்லாம் வாங்கணுமா, பிறக்கிற குழந்தை வந்து எல்லா வசதிகளோட வளரணுமா, அதுக்காக பணம் சம்பாதிச்சிருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போயிட்டு அதெல்லாம் சம்பாதிச்சிட்ட பிறகுதான் குழந்தை பெற்றுப்பாங்களாம். அது வரைக்கும் குழந்தை பெற்றுக்க கூடாது. 2 பேரும் முடிவெடுத்து வச்சிருக்காங்க. இது நல்ல கதையா இருக்குதே. அப்படின்னு பார்த்தா இவங்க எப்போ சம்பாதிச்சு எப்போ இடம் வாங்கி வீடு கட்டி காரு பங்களா வீடு வசதி எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு குழந்தை பெற்றுக்கு வயசாகி போயிடும் போது தெரியா? ஆமா, அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்குன்னா உங்க அண்ணனை வந்து பிறக்கிற குழந்தை அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு கூப்பிட போகுது பாரு. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்குலாம் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு தெரியுமா? எங்களுக்குலாம் மாட்டேன்னா 10 மாசத்துல எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு தெரியுமா? இந்த 10 மாசத்துல பிறந்துச்சா? ஆமா, கல்யாணம் ஆகி 10 மாசத்துல பிறந்துச்சு. பாருப்பா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் போதுதான் குழந்தை பிறந்தது. யாராத கோயில் இல்ல, யாராத குளம் இல்ல. கோயில் குளம் சுத்த யாரும் வேணாம்னு சொல்லல. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்ல. அதுக்கேற்ற மாத்திரை மந்திரம் சாப்பிட்டா குழந்தை பிறகு போகுது. இப்போதான் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாத்திரை மந்திரம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களே. அப்பதான் 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. இப்பெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா குழந்தை பிறக்க மாட்டேது, உடம்புல ப்ராப்ளம், உடம்புல வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை வருது. அதுக்கு தான் வயசோட கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு 25 வயசு 26 வயசு 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு குழந்தைய பெற்று வளர்க்க ஆரம்பிச்சிடணும். லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட பிறகு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்னோம் வச்சுக்க, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம இது என்ன சொல்கிறது, அப்போ தான் குழந்தைய வளர்க்கறதுக்கும் நமக்கும் உடம்புல தெம்பு இருக்கும், அதை சம்பாதிக்கவும் முடியும், எல்லாமே பார்த்துக்க முடியும். கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கலாம், நம்ம செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம், அதை பண்ணிட்டு பண்ணிக்கலாம், இதை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். கல்யாணத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போடவே கூடாது. ஆமாண்டி, நீ சொல்றது சரிதாண்டி. எனக்குலாம் கல்யாணம் ஆகும்போது 21 வயசு. பாண்டியம்மா 21 வயசு கல்யாணம் உனக்கு? ஆமாம், உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லு எவ்வளோ சீக்கிரமா குழந்தை வந்து பெற்றுக்க முடியுமோ பெற்றுக்க சொல்லு, லேட்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு. எங்கடி அவங்க நம்ம சொல்றதை கேட்குறாங்க? பணமோன்னு சுற்றி கிடக்குதுங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அப்படின்னா அது கூட தெரியல பத்தி அவளுக்கு. எல்லாமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த வயசுல நடத்தணும்னு சொல்கிறேன். எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். எனக்கு ஆசை இருக்காதா எங்க அண்ணன் குழந்தை வந்து என் அத்தைன்னு கூப்பிடணும்னு? ஆமாம், அந்த குழந்தை வந்து அத்தை அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படியே 5 சவரம் செயின் எடுத்து அப்படியே கழுத்தில் மாட்டிடுவேன். ஏடி 5 சவரம் மாட்டேன்னா இல்லையோ, என் கையில கிடக்குது நான் கொடுக்க மாட்டேன்னா? அதுக்கிட்ட இருந்து நீ புடுங்காம இருந்தா சரி.